ஜானகி அம்மா அவர்களுடைய பேத்தியான அப்சரா அவர்கள் அவங்க இப்போ குடியிருக்கக்கூடிய வீட்டை காலி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழம்பெரும் பின்னணி பாடகியான ஜானகி அம்மா அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களோட வீட்டில் நடக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் நடந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மாவோட மறைவுக்கு பின் அவங்களோட பேத்தி அப்சரா அவர்கள் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்களாமா. குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறதற்கே அவங்களுக்கு மிகப்பெரும் அளவில் சோகமாக இருந்திருக்கு. ஏன்னா 2022 அவங்களோட அக்கா வர்ஷா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அதற்கு முன்னாடி வரையுமே ஜானகி அம்மா அவர்களை முழுக்க முழுக்க வர்ஷா அவர்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்சரா அவர்கள் எப்பயாவது ஒருக்கு தான் வந்து பார்க்கறது போகிறதுன்னு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் வர்ஷா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஜானகி அம்மாவுக்கும் வயசாகிருச்சு அப்படின்னு தொடர்ந்து கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சரா அவர்கள் தான். அந்த வீட்டை சுற்றி காட்டுறது, அவங்களை குளிப்பாட்டி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவங்கள வெளியில் அழைச்சிட்டு போகிறது, அவங்களுக்கு பாடி காட்டுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து கடந்த 2 வருஷங்களா வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஜானகி அம்மாவுக்கு. அண்ட் அந்த அளவுக்கு அவங்க கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. இப்போ சடனாக அந்த வீட்டில் ஜானகி அம்மா இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்பவே வெறுமையாக இருந்திருக்காங்க. சரியாக சாப்பிட்றது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை. அந்த வீட்டில் எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களோட நினப்பு தான் இருந்திருக்கு. அண்ட் இதனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரொம்பவே ஒரியாகியிருக்காங்க. மேலும் அப்சரா அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்க இப்போ இல்லை, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை நீ இங்கவே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அவங்களோட மெமரிஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளியில் போய் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு, இல்லை வெளியில் எங்கிட்டாவது ஊருக்கு போ, அப்போ தான் நீ வந்து நார்மலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாகவே அப்சரா அவர்கள் அந்த வீட்டை காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. காலி பண்ணலாம்னா மொத்தமாக தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லையோ இல்லை வெளியூருக்கோ போகலாங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்களாமா. இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூர்யா மற்றும் ஜீத்து மாதவன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணியிருக்கு. கருப்பு படத்தோட வெற்றிக்கு பிறகு சூர்யா அவர்கள் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற படம் நடிச்சு முடிச்சிருந்திருக்காரு. அந்த படம் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக மலையாளத்தில் ரொம்பவே ஃபேமஸ் இயக்குனராக இருக்கக்கூடிய ஜீத்து மாதவன் அவர்களோட சேர்ந்து ஒரு போலீஸ் படம் பண்ணியிருக்காரு. அதில் நஸ்ரியா, நஸ்லின் போன்றவர்கள் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைஞ்சிருக்கு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோரையுமே வியப்பில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் சூர்யா அவர்களை பார்க்காத ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் சூர்யா அவர்கள் இருக்காங்க. அண்ட் கூடயே நஸ்ரியா அவர்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காம்போ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நஸ்லினை காப்பாற்றுறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிஹவ் ஜீத்து மாதவனோட இதற்கு முந்தைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆவேசம் மாதிரி அட்டகாசமான ஒரு படம் சூர்யா அவர்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க? படம் தீபாவளிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.